லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் நாங்கள் பண்ணுறோன்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மீட்டர் தாண்டக்கூடாது, ஹீரோயிசம் வந்து ரொம்ப பெருசாகவும் போயிடக்கூடாது. ஒரு பூனையை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு அதோட கோவத்தை பார்த்தா ஒரு தாங்க முடியாது சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட கோவம் அது வந்து அவ்வளோ சிங்கத்தோட பவர் இருக்கும்ன்றவாங்க, அந்த மாதிரி இருக்கும். படத்தோட பிகினிங் மாற்றியாச்சு, கிளைமேக்ஸை டேரக்டர் மாற்றிட்டார். அது 1.5 மணி நேரம் தான் ஃபுட்டேஜ் இருக்கும், இது 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜுக்காக மாற்றிட்டார். நம்ம நிறைய காரில் சேசிங் எடுத்துட்டோம், அம்பாசிடர் ஆரம்பித்து ஜிப்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணிட்டோம். இந்தியாவில் இல்லாதது ரொம்ப காஸ்ட்லி காராக கேட்கணும்னு சொல்லிட்டு அம்மரை செலக்ட் பண்ணேன். ஹீரோ கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி சார் சரி ஒரு அம்மர் இன்னொரு அம்மர் வாங்கி கொடுங்கன்னாரு. சார் அந்த அம்மர் பார்த்தா சார் இன்னும் உடைக்கணும் சார், என்னம்மா சார் விளையாடுறீங்களான்னு. என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்போ அதுவே பயங்கர காஸ்ட்லியாக இருந்திருக்குமே சார். டாப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்போது? வண்டியை ஒரு அம்மரே பிரிச்சுட்டேன், ஒரு அம்மரில் எந்த பொருளும் தேராத அளவுக்கு கட் பண்ணி பிரிச்சுட்டேன். ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் குறை தான், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு கதை அந்த மாதிரி கதை, நாங்கள் என்ன கதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான். சூப்பர்மேன் கதைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்க போகிறோம். நானே ஏதோ ஒரு ஆக்ஷனில் வந்து கன்னை ஒரு டோர் ஓப்பன் பண்ணி கன்னை எடுத்து வைக்கிறாரு, கன்னை சுற்றி பாக்கெட்டில் வைக்கிறாரு, திரும்புறாரு, ஹை ஸ்பீடில் எடுக்கலான்னாலும் அஜித் சார் தோலில் கை போடுவார். மாஸ்டர் அப்படியே இருங்க மாஸ்டர், கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிடுவோம். ஓடி வரும்போது கிக் பண்ணால் 10 பேர் எகிரி விழுறது பண்ணலாம். ஓடி வரும்போது காலை பிடிச்சி அப்படியே இழுத்து தர இழுத்துட்டு வந்து அவரை இழுத்து போட்டு அடிக்கிற, கட்டி பிடிச்சி விடுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ரிவ்யூ பார்த்தேன், என்னோட பேரை சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த 3 மரத்துக்கு கீழே உட்காந்து பேசுகிற ஒரு குரங்கு மாதிரி ஒரு 3 கும்பல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, என்னென்னு தெரியாது, வேல்யூ தெரியாமல் பேசுகிறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒருத்தவங்க இந்த படத்துக்காக எனக்கு வேணாம், அது அவ்வளோ நம்ம போக வேணாம், ஓவர் டோஸ் போக வேணாம்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்கும்போது? ஒரே வார்த்தை சொல்லுவார், நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சார். இந்த மாதிரி வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது படத்தில், வந்து ஸ்டன்ஸாக இருக்கும், பயங்கரமாக பிச்சிருக்கீங்கன்னே சொல்லணும். முக்கியமாக ஐ வாண்ட் டைவ் இன்டு த கார் சீன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே நான் அதை கேட்டுறேன், அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் எங்களுக்குலாம் டவுட் வருது, எப்படி செஞ்சாங்க? முதல்ல வந்து அப்போ டாப் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, அது வந்து ஒரு செட்டா, இல்லைனா வந்து லைவ்ல ஓட்டிகிட்டே பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்குது. அது மேக்கிங் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃப்டர் ரிலீஸ் இன்டர்வியூ கொடுக்கணும்னு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். ஏன்னா துணிவுக்கெல்லாம் நான் அதே இடத்துல வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசினேன், அஜித் சார் படத்தை பற்றி பிஃபோர் ரிலீஸ் நான் பேசினேன் அதை பற்றி. ஏன்னா அதோட எனக்கு அந்த லெவல் தெரியும், அந்த ஃபைட் எப்படி இருக்கும், கண்டிப்பாக அது எப்படி மாசாக பேசப்படும் சொல்லிட்டு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் நாங்கள் பண்ணுறோன்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மீட்டர் தாண்டக்கூடாது, ஹீரோயிசம் வந்து ரொம்ப பெருசாகவும் போயிடக்கூடாது. ஒரு நார்மல் காமன் மேன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பூனையை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு அதோட கோவத்தை பார்த்தா ஒரு தாங்க முடியாது சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட கோவம் அது வந்து அவ்வளோ சிங்கத்தோட பவர் இருக்கும்ன்றவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோட இதாக இருந்துச்சு. ஒரு அஜித் சார் வந்து ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு பிரச்சனையோடு வெளியில் ட்ராவல் பண்ணுவார். ட்ராவல் பண்ணும்போது ஒரு அங்கே இருக்க ரவுடிகளால் கடத்தப்படுவாங்க. இதுதான் கோர்வை. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ். இந்த படத்தோட பிகினிங் மாற்றியாச்சு, கிளைமேக்ஸை டேரக்டர் மாற்றிட்டார். அது 1.5 மணி நேரம் தான் ஃபுட்டேஜ் இருக்கும், இது 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜுக்காக மாற்றிட்டார். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாங்க, 2 கார் தான் வடிவமைக்கப்பட்டதை சொன்னாங்க. ஒரு வில்லன் வர காரு, ஹீரோ வர காருன்னு. இப்போ ஹீரோவுக்கு லக்ஸஸ் காரை ஆல்ரெடி டேரக்டர் செலக்ட் பண்ணிட்டார். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஐஃபை ஆனால் ஒரு பையன், அந்த ஊரில் ஒரு நல்ல ஜாபில் இருக்க பையன், ஒரு குடும்பம், அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் அப்படின்னு ஒரு காரை அவங்க டிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபைட் மாஸ்கிட்ட என்கிட்ட வரும்போது உங்களுக்கு என்ன கார் மாஸ்டர் வேணுமோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கான புதுசாக கார் தான் நான் சொல்லுவேன். நான் என்ன பண்ணேன், சரி நம்ம நிறைய காரில் சேசிங் எடுத்துட்டோம், அம்பாசிடர் ஆரம்பித்து ஜிப்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணிட்டோம். இந்தியாவில் இல்லாதது ரொம்ப காஸ்ட்லி காராக கேட்கணும்னு சொல்லிட்டு அம்மரை செலக்ட் பண்ணேன். அம்மர்னு எல்லாம் பயந்துட்டாங்க. மாஸ்டர் அம்மர் கிடைக்கிறதே கஷ்டம், இங்கே ரொம்ப ரேரு, எல்லாம் வச்சுருக்கவங்களாம் ஓன் தான் வச்சுருக்காங்க, ரெண்டல் கிடையாது, இந்த மாதிரி இடிக்கிறதுக்கெலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதை தேட ஆரம்பித்தோம். ஒரு 10 நாள் நாங்கள் ரிக்கி போகும்போது அம்மரை தேட ஆரம்பித்தேன். அப்புறம் லக்ஸஸையும் அம்மரையும் நிற்க வச்சோம். டேரக்டர் சொன்னார், மாஸ்டர் கதையாகவே இருக்குது, 2 வண்டியும் பார்க்கும்போது இது அழகாக மெல்லிய ஒரு அழகான தோற்றத்தில் இருக்குது, அதையும் ஒரு அப்படியே ரக்குடான இருக்குது, ஸோ கதையே இதில் ஆரம்பிச்சிருமா சார், நல்லா இருக்குதுன்னாரு. சரி அம்மரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ப்ரொடியூசர்கிட்ட கேட்டோம், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு லைக்காவுடைய நல்ல மனதும் ஒரு காரணம். எப்படி அஜித் எங்களோட உழைப்பு எல்லாம் இருந்தால் கூட, அஜித் சார்லாம் எங்களை மாதிரி இருந்தால் கூட, இந்த லைக்கா வந்து ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பண்ண ஒரு அவ்வளோ ஒரு உதவி. நாங்கள் எல்லாருமே எங்கள் யூனிட்டே மறக்க மாட்டோம் லைக்கா ப்ரொடக்ஷன் டீமை. ஏன்னா அங்கே இருக்கிற ஃபுட்டிலேருந்து இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம போய் ஸ்டே பண்ண முடியாது அந்த ஹைவேஸில். ஏன்னா அப்படி ஒரு டெசர்ட் இருக்கும், அவ்வளோ ஆமாம் தூசிகள் அதிகமாக இருக்கும். எந்த கடையில் போய் எதுவும் வாங்குறதுக்கான இடம் கிடையாது. ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் ஒரு கடை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்த தான் நாங்கள் தேர்வு பண்ணோம். ஸோ அங்கே எங்களுக்கு ஒரு கேம்ப் ரெடி பண்ணி, அங்கே ஒரு பேஸ் செட் பண்ணி, அங்கே ஒரு இந்தியன் ஃபுட்டு ஆளுங்களை வர வச்சு, சென்னையிலேருந்து எல்லா பொருளையும் வர வச்சு, திருப்தியாக ஒரு டெக்னீஷியன் நல்லா இருக்கணும்னு சொல்கிற ஒரு டீம் தான். அதனால தான் அந்த விடாமறிச்சு அவங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸாக ஓடிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. அப்புறம் அஜித் சார் டீம், அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அஜித் சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய காம்போ நல்லா இருக்குது மாஸ்டர், நீங்கள் நம்ம பண்ணலாம்னு சொன்ன வார்த்தையை என்னை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அடுத்தது மிக விரைவில் குட் பேட் அக்லி வரப்போகுது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையும் இதுதான் நீங்கள் சொன்னது தான். இப்போ எனக்கு அம்மர் கார்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காரில் என்ன பண்ணலாம் புதுசாக அப்படின்னு சொல்லும்போது, எல்லா சேசிங் எடுத்துருக்குறோம், எல்லா படத்துலையும் நிறைய பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அஜித் சார் படத்தில் நான் ஒரு படத்துலையும் அந்த துணிவில் வந்து 360 டிகிரி வச்சு ஒரு ஆக்ஷன் எடுத்தேன். இதுவரையும் யாரும் அவரை வச்சு பண்ணாத ஒரு 360 நம்ம தான் ஃபஸ்ட்டு டைமில் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு அஜித் சார் கொண்டு வந்தோன்னே அதை பயங்கரமாக பேசினாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது டேரக்டரே திட்டினார், வினோத் சார் மாஸ்டர் விட்டுருங்க, இவ்வளோ ஒன் மோர் ஆகுது, அதனால் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலே 1 மோர் எடுக்கணும், சிங்கிள் ஷாட்ன்றதால. இதுலேயும் அதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி வந்துருச்சு. யாராவது ஒருத்தர் தனமாக திருப்பியும் சிங்கிள் ஷாட்டில் திருப்பியும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு ஃபைட்டர்ஸ் வச்சு நம்ம ஆரோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்தேன். ரொம்ப அருமையாக பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு நீங்களாம் இப்போ வாவுன்னு கேட்குறீங்களா, எப்படி எடுத்தீங்கன்னு கேட்குறீங்களே, அதுக்கான முயற்சி தான். ஹாலிவுட் படங்களை வண்டி பார்க்கக்கூடாது, அந்த படங்களுக்கு இணையாக நம்ம இருக்கிறோன்றதை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். இதுக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், டைரக்டர் டீமாக இருக்கட்டும், ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், என்னோடய ஆக்ஷன் டீம் ஃபைட்டர்ஸ், அவங்கள தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ எந்த படம் எனக்கு ஒரு வெற்றி படமாக எனக்கு அமைஞ்சாலும் நான் அவங்கள வந்து அவ்வளோ புழிஞ்சு வேலை வாங்குவேன். ஒரு ரிகல்சர்ன்ற பேரில் அவங்கள ஒரு நாள் ஃபுல்லாக காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார விட மாட்டேன். நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகணும், நான் கொண்டு போய் எனக்கு திருப்தியானதுக்கப்புறம் என்னோடய டேரக்டர் திருப்தி ஆகணும், அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு இது பண்ணுவேன் நான். ஸோ இதெல்லாம் பொறுத்து எனக்காக வேலை செய்கிற என்னோடய ஃபைட்டர்ஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட உழைப்பு இல்லைன்னா நான் இந்த இடத்துல நான் கிடையாது. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த படம் வந்து ஒரு அம்மர் வாங்கி கொடுக்குற நேரத்தில், கஷ்டப்படுற நேரத்தில் 3 அம்மர் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் ஆச்சரியம்னா வாங்க வச்சேன். ஹீரோ கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி சார்னா, சரி ஒரு அம்மர் இன்னொரு அம்மர் வாங்கி கொடுங்கன்னாரு. சார் அந்த அம்மர் பார்த்தா சார் இன்னும் உடைக்கணும் சார், இன்னும் சார் விளையாடுறீங்களான்னு ப்ரொடக்ஷனில் திட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சரி இன்னொரு அம்மரை தேட ஆரம்பித்தாங்க. ஜார்ஜாவிலேருந்து போய் பிடிச்சிட்டு இன்னொரு அம்மர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு அம்மரை. ஸோ 3 அம்மரை எனக்கு கொடுத்ததால அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் பார்க்குற ஒரு அழகு திருப்திகரமாக இருந்துச்சு. என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்போ அதுவே பயங்கர காஸ்ட்லியாக இருந்திருக்குமே சார். டாப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்போது? வண்டியை ஒரு அம்மரே பிரிச்சுட்டேன். ஒரு அம்மரில் எந்த பொருளும் தேராத அளவுக்கு கட் பண்ணி பிரிச்சுட்டு அதை வந்து சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி ஆக்கிட்டேன். அதை நான் ஒரு வீல் தனியாக எடுத்து அதுக்கு ஒரு ஷாட் எடுப்பேன், ஸ்பீடா மீட்டர்னா அதுக்கு ஒன்று எடுப்பேன். வண்டியை 2 பாதியாக பிரிச்சுட்டேன். இந்த பக்கம் ஷாட் எடுப்பேன், இந்த பக்கம் ஷாட் எடுப்பேன். டாப் ஆங்கிள் கட் பண்ணி டாப்பில் ஃபுல்லாக ஷாட் எடுப்பேன். 360 பேஸ் பண்ணி அந்த பேஸ் மேலே வண்டியை வச்சு ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்ன டெக்னிக்கலாக நம்ம வந்து இந்தியாவில் நம்மளுக்கு தோணுச்சோ அதெல்லாம் வந்து அங்கே சாத்தியம் பண்ணி இப்போ ஒரு பிரமிப்பாக பேசுகிறோம் இல்லையா, அதுக்கான உழைப்பு தான் அது. அந்த FDFSல வந்து அதுக்கு வேற லெவல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. டக்குன்னு அந்த ஒரு மேலே போதுறோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த ஒரு ஃபைட் ஏதோ பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்ட்டு. நீங்கள் தியேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்குறப்ப? நான் ஹைதராபாத்தில் தான் பார்த்தேன். நான் நேற்று தான் நைட்டு தான் வந்தேன். சரி நேற்று ஒரு சின்ன ஷூட்டிங் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணதால் சரி கிளம்பி முதல்ல ஓடி வந்துட்டு நேற்று வீட்டில் எல்லோரும் போய் பார்த்துட்டாங்க. பயங்கரம். எங்களோட ஃப்ளாட்ஸில் ஒரு 40-50 டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அமுச்சு விட்டேன். சத்யம் தேட்டரில் எல்லாம் பார்த்தாங்க. எல்லாருக்கும் லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்சி, என்றைக்கு ஒரு லேடிஸுக்கு ஒரு ஆக்ஷன் பிடிக்குதோ அந்த படம் ஹிட்டுன்னு எனக்கு நான் யோசிப்பேன். ஏன்னா ஈஸியாக லேடிஸ்கிட்ட போய் ஒரு சேர்த்திட முடியாது, ஒரு கன்வே பண்ணிட முடியாது. என் வீட்லேயே என் பொண்ணுக்கே இன்னும் சில படங்கள் பிடிக்காது, சில ஃபைட்லாம் பிடிக்காது, என் பொண்ணுக்கே பிடிக்காது. நேற்று அவளே சொன்னது, எனக்கு ஒன்றும் அந்த கார் சேசிங் சூப்பராக இருக்குது, அங்கிள் நல்லா பண்ணியிருக்காரு, அவரை ஸ்டைலாக இல்லாமல் வேலை வாங்கியிருக்கிற, ரொம்ப மாஸ்லாம் இல்லாமல் நீட்டாக வேலை செய்கிற, அப்படி தான் அவங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி எல்லா பக்கத்து எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சி நல்லா இருக்குன்னு சொன்னாலே அந்த படம் ஓகேன்ற மாதிரி தான்
அது அந்த ரிசல்ட் தான் இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு லேடிஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் குறை தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா கதை அந்த மாதிரி கதை. நாங்கள் என்ன கதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான். சூப்பர்மேன் கதைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்க போகிறோம். இந்த கூடிய விரைவில் ஒரு படம் வரப்போகுது. நீங்கள் பயங்கர கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு படம் வரப்போகுது. அதில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் மீட்ரு அவ்வளோதான். எனக்கு நானே ஏதோ ஒரு ஆக்ஷனில் வந்து கன்னை ஒரு டோர் ஓப்பன் பண்ணி கன்னை எடுத்து வைக்கிறாரு, கன்னை சுற்றி பாக்கெட்டில் வைக்கிறாரு, திரும்புறாரு, ஹை ஸ்பீடில் எடுக்கலான்னாலும் அஜித் சார் தோளில் கை போடுவார். மாஸ்டர் அப்படியே இருங்க மாஸ்டர், கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிடுவோம், இந்த படம் வண்டியை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக இப்படியே எடுப்போம் மாஸ்டர்னு. மகிழ் சார் அதே தான் சொல்லுவார், மீட்டர் தாண்ட வேணாம் மாஸ்டர், அப்படியே லெவல் போவோம். ஓகே சார், எனக்கு என்ன சார் ஃபேன்ஸுக்காக தான் சார் கொஞ்சமாக இல்லை மாஸ்டர், ஒன்ஸ் எடுத்தால் பரவாயில்ல, இதை நம்ம அதை மீண்டும் பண்ணல, இதுதான் படம், இதுதான் கதை, கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸுக்கு தெரியும் மாஸ்டர், அவங்க தப்பாக பேச மாட்டேன். ஃபஸ்ட் டே அப்படி இருந்தாலும் அவர் இது ஒரு ஜேனரே தானே வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மாஸ்டர். நாங்கள் அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க அஜித் சாரை. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் இப்போ பண்ணியே ஆகணும், இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்களே இப்போ சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பண்ணலாம் சார், உங்களுக்கே ஒரு மாதிரி அதை பார்க்கணும் போல ஆசையாக இருந்திருக்கும். பட் இது பண்ண முடியலன்னாலும் இப்போ அதர் திங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஸ்டண்ட் அதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் எல்லாமே அவங்க எதிர்ச்சியாக சாகிற மாதிரி தான் இருக்கும், அப்படியும் நீங்கள் அதை வைக்கணும் அந்த ஸ்டண்ட்டை. ஸோ அதில் டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு இருந்திருக்கும்ல? கண்டிப்பாக மேடம். நான் காலையில் கூட ஒரு ரிவ்யூ பார்த்தேன். என்னோட பேரை சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த 3 மரத்துக்கு கீழே உட்காந்து பேசுகிற ஒரு குரங்கு மாதிரி ஒரு 3 கும்பல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, என்னென்னு தெரியாது, வேல்யூ தெரியாமல் பேசுகிறாங்க. இது படத்தில் என்ன பண்ணாருன்னு தெரில. இதே மாதிரி தான் கோலி சோடா பண்ணமோ ஒரு இயக்குனர் என்ன கேட்டார், சின்ன பசங்களை வச்சு ஃபைட் எடுத்துட்டீங்கன்னு. அதுதான் ரொம்ப கஷ்டம், அது தெரியல அவங்களுக்கு. அப்போ இதில் வந்து ரியாலிட்டியாக ஒரு மனுஷன் ஃபைட் பண்ணி இங்கே வந்து ஓடி வரும்போது கிக் பண்ணால் 10 பேர் எகிரி விழுறது பண்ணலாம், ஓடி வரும்போது காலை பிடிச்சி அப்படியே இழுத்து தரம் இழுத்துட்டு வந்து அவரை இழுத்து போட்டு அடிக்கிற கட்டி பிடிச்சி விடுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த தான் நான் கோரியோகிராஃபை வந்து ரெடி பண்ணி ஒரு ரியாலிட்டி ஃபைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை கேரளாவில் இருக்க அத்தனை டேரக்டரும் இன்றைக்கி பாராட்டுறாங்க ஃபோன் பண்ணி, ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது சாருக்கு, அவ்வளோ அழகாக எடுத்துருக்கீங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு குறை சொல்கிறீங்க, குறை சொல்லணுன்னே பேசினா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைகள் அதில் நிறைய இருக்குது, அதை பேசுகிறதே கிடையாது. எல்லாருமே குறைகளை வண்டியே சொல்லணுமேன்ற மாதிரி பேசியிருந்தா அது எப்படி எனக்கு புரியல அது. அதனால் இது வந்து ஒரு ஒர்க்கே பண்ணாமல் நம்ம படம் பண்ணிருக்கா மாதிரின்ற ஃபீல்லாம் சொன்னாங்க. யாருக்குமே அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டோம். நாங்களும் எங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் போய் பாராட்டும் போது ஒரு 4-5 பேர் குறை சொல்கிறதுக்கு நான் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணலை. பட் இருந்தாலும் சொல்லாதீங்கன்ற நிறைகள் நிறையா இருக்குது, அதை சொல்லுங்கள். என்னை வண்டி சொல்கிறதுக்காக நான் வருத்தப்படலை. அந்த படத்தில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் குறைய சொல்லி ஒரு 4 குறை இருக்கா சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் 40 நல்லது இருக்குது, அதை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? அதை சொல்லுங்கள். அதில் அந்த ஒரு 40 பேர் ஒரு 4 பேர் நல்லா இருப்பாங்க. நீங்கள் அதை வண்டி சொல்லாமல் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த படத்தில் மீட்ரு கொடுத்த மீட்ரு அவ்வளோதான். அஜித் சார் இவ்வளோ தான் பண்ணணும். ஓகே, அதுதான் அந்த இது ரொம்ப மீறி போயிட்டாலும் ஆக்ஷன் ஹீரோ ஆகிடார், சூப்பர் ஹீரோ. அப்போ அதுக்கும் கேள்வி கேட்பாங்க இவங்கள, ஒரு சாதாரண குடும்ப மனுஷன் எப்படி இப்படி ஹேண்டில் பண்ணார், எப்படி கன் வந்து கீழே விழுந்துருச்சு டிஸ்மல் பண்ணி எப்படி லாக் பண்ணி எப்படி பண்ணார், இவரும் இதுக்கு மேலே சிபிஐயில் வேலை செஞ்சாரா, அதையும் கேட்பீங்க. அதனால் புல்லட் இருக்கிற கன்னை லோட் பண்ணி அடிக்க எல்லாருக்கும் தெரியும். அது ஃபாரினில் இருக்கவங்களுக்கு கன்ஸ், அங்கே இருக்கவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கதையில் போகிறதால ஹைவேஸில் ஒரு கதை, ஹைவேஸில் ஒரு போலீஸ் தான் இருப்பானோ, ஒரு போலீஸ் தான் இருப்பான். 100 போலீஸ் இருந்தால் அந்த கேஸ் அவனே கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் எதுக்கு ஹீரோ? 2.5 மணி நேரம் படம் ஓடாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காதானா? இருக்காது, இருக்கக்கூடாது. இருந்து தான் படம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு 2.5 மணி நேரம் நாங்கள் படம் எடுக்கிறோம்? இது தானே இது சாதாரண, அவங்களுக்கே தெரியும். ஆனால் கண்ணாடியை பார்த்து எச்சத்து போகிற கதையாக பேசிகிட்டு இருக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது அவங்களுக்கே புரிஞ்சு ஒரு நாள் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். அண்ட் நீங்கள் கன்ஸ் யூஸ் பண்ணீங்க, முக்கியமாக ஆரோஸ் யூஸ் பண்ணீங்க. அதில் வந்து ஒரு மாதிரி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நிறைய அவரை சுற்றி எல்லாமே எனிமீஸாக இருக்கிறப்போ எல்லாரும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஹேண்டடாக அவர் அட்டாக்கும் பண்ணணும், அதே சமயம் அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக சண்டை போடவும் தெரியாது, சின்ஸ் இஸ் அ ஃபேமிலி மேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து அங்கே நோட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அந்த குட்டி பையன் வந்து ஒரு நைஃப் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அவர் எடுத்துக்கிறாரு, பெரிய விஷயங்கள் அவருக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்றதுனால அந்த ஒரு சின்ன விஷயங்கள்லாம் டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அண்ட் அவர் எப்படி கேட்டார் ஸ்டார்டிங்கில் எனக்கு இப்படி தான் வேணும் ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு? இப்போ நான் என்னோட ஒரு சினிமாஸ்டிக் ஸ்டைலே என்னோட டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நான் அவங்கெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, டேரக்டருக்கான ஒரு டூல் ஃபைட் மாஸ்டர் அப்படின்றவாங்க. ஏன்னா நான் கதையை மீறி எங்கேயும் போக மாட்டேன். கோலி சோடாவாகட்டும், ஆரம்பத்தில் மாயாண்டி குடும்பத்தாரில் நான் ஆரம்பித்து நான் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸும் ஒரு படத்தோடு நிறுத்த மாட்டாங்க. 4 படம் 3 படம் அப்படி தான் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா ஒரு கதையில் உள்ளே போயிடுவேன் நான். அது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், கடவுள் கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் நான்.
கதைக்குள்ளே போய் கதையில் எடுப்பேன். இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்லிட்டீங்கன்னா இந்த ரூமில் என்ன இருக்குன்றதை நான் வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்து நான் டைரக்டர்கிட்ட சொல்லுவேன், சார் இது நல்லா இருக்குது சார், இதை வச்சு பண்ணலாமா, சூப்பராக இருக்குது, இதை பண்ணலாமே, இந்த டூல் வச்சு பண்ணலாமே அப்படின்னு அவங்க ஒரு டிசைன் பண்ணிவிடுவேன். நான் பண்ணதுக்கப்புறம் நான் பெருசாக மாசாக யோசிக்க மாட்டேன். அந்த கதையில் என்ன இருக்குது, அது என்ன ஹேண்டில் பண்ணால் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துருவேன். அதனால தான் டேரக்டருடைய ரைட்டிங்கை நான் ரொம்ப விரும்புவேன். அந்த ஆக்ஷனில் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அதை நான் ஃபாலோ பண்ணி இந்த ஆக்ஷனையே ஒரு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருவேன். அது என்னோட பெஸ்ட்டாக இருக்குது. நான் ஐயப்பனும் கோஷி நேஷனல் அவார்டு வாங்கின படமாக இருக்கட்டும், வரதனாக இருக்கட்டும், நான் தமிழில் பண்ண படங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டைரக்டர் ஓரியன்ட் படமாக எனக்கு அமைஞ்சுது. அண்ட் பீட் நீங்கள் திடீர்னு ஒரு பக்கம் கண்ணூர் ஸ்குவாட்லாம் அப்படிதான், அது ரொம்ப வந்து யதார்த்தமாக இருக்கும். அந்த படமே வந்து அவங்க என்டையர்லி பார்த்தீங்கன்னா அவங்க பிடிப்பாங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படிதான் ஆக்சுவலாக வந்து ஒரு திருடனை வந்து பிடிக்க போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே யதார்த்தமாகவும் எடுக்கிறீங்க, திடீர்னு கட் பண்ணி பார்த்தா ஒரு ஹார்ட்கோர் அனிமல் எடுத்து ஒரு கன் ஷாட் பண்ணுற மாதிரி அப்படி பயங்கரமாக எடுக்கிறீங்க. அந்த வித்தியாசம் எப்படி இருந்தது? அண்ட் அந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இல்லை, அதுதான் படங்கள் தான் தேர்வு செய்யும். அது அந்த படம் அனிமல் அந்த மாதிரி கதை அந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஒரு ஆக்ஷன் அப்படி ஒன்று எடுத்தோம். இதுக்கு முன்னாடி துணிவில் எடுத்த ஆக்ஷன் இருக்கும், குட் பேடில் பார்க்க போகிற ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்படியா? கதை தான் தீர்மானம் பண்ணும் ஒரு ஆக்ஷனை. நாங்களாக போயிட்டு ஐயோ இப்போ இதில் வந்து சார் எடுத்தார் சார், காரை வந்து ஓட்டி போய் அடித்தார், 100 பேர் செத்தான் சார், 200 பேர் கவுந்தான் சார், இதெல்லாம் சொன்னால் நான் இதாக இருக்குமா? அவருக்கு என்ன லெவல் அது கதையில் இருக்கோ அந்த லெவலில் மீட்டர் மாறாமல் நான் கொண்டு போய் ஒரு ஆக்ஷன் முடித்தா தான் பாராட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓவர் டோஸ் ஆகிடும் படத்துக்கு. அண்ட் அஜித் சாரே நீங்கள் சொன்னாங்கன்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணீங்க, வேணாம் இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒருத்தவங்க இந்த படத்துக்காக எனக்கு வேணாம், அது அவ்வளோ நம்ம வேணாம், ஓவர் டோஸ் போக வேணாம்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்கும்போது? அவர் வந்து நீங்கள் எல்லாருமே நினைக்கிற அஜித் சார் வந்து ஸ்பாட்டில் கிடையாதுங்க. அவர் வந்து ஒரே வார்த்தை சொல்லுவார், நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு, அது ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வாங்குகிற சம்பளத்துக்கு நேர்மையாக வேலை செஞ்சாலே உங்களுடைய கூலியை அதிகமாக படுத்தி ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். நேர்மையாக. அந்த வரிசையில் தான் நானும் வந்தேன். நான் 10 ரூபா சம்பாதிக்கும் போதும் இதே உழைப்பை தான் போட்டேன். இன்றைக்கி பலாயிரம் சம்பாதிக்கும் போதும் பல லட்சம் சம்பாதிக்கும் போதும் அதே உழைப்பை தான் போட்டேன். நம்ம கொடுக்குற காசு கொண்டு வேலை செய்யக்கூடாது. 5 ரூபா கொடுத்தாரு, 3 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன் அப்படிக்கூடாது. 5 ரூபாய்க்கு கொடுத்தா 10 ரூபாய்க்கு வேலை செய்ய என்றைக்கு கற்றுக்குறோமோ அன்றைக்கி நம்மளுக்கு 10 இல்லை 100 1000 லட்சம்னு நம்மளை தேடி வரும்ன்றது நானும் உணர்ந்தேன். அதுதான் அவரும் சொல்லுவார். அதனால் அவர் டூப்பு வேணாம் சும்மா எல்லா இன்டர்வியூவும் நான் சொல்கிறது தான், அவருக்கும் வலிக்கும் எனக்கும் வலிக்கும். அதனால் அவர் ஒரே சொல்லுவார், நான் வாங்குகிற காசுக்கு நான் வேலை செய்யணும். அவனும் என்னோட கம்மியாக சம்பளம் வாங்குறவனே அவ்வளோ வலிக்குதுன்றான். நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், எனக்கு வேணுமா சார், நான் செய்கிறேன், என்னால் முடியலன்னா வைங்கன்னா அவர் பண்ணி காட்டுவார் எல்லாமே. அப்போ அந்த படத்தில் நீங்கள் தான் சொல்கிறேன், அந்த மலை மேலேருந்து உருண்டைக்கதெல்லாம் அவங்க நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க. அந்த குளிரெல்லாம் அவ்வளோ காலெல்லாம் பிடிச்சிக்கும், ஓட முடியாது. நான் சொல்கிறேன் சார், பேக் ஷாட் தான், அந்த ட்ரக்கை தரத்துக்கு வந்து ஏறணும் இருக்குது, ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அடிக்கும், குளிர் காற்றுல குத்தும் உடம்பு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக படம் எடுக்கும்போது ஒரு நாள் கதைன்னும் போது காலையில் ஆரம்பித்து நைட்டு முடிகிற கதை, அந்த ஒரு நாள் கதைன்னும் போது அந்த காஸ்டியூம்லாம் நாங்கள் சம்மரில் போய் எடுக்க போகும்போது நார்மலாக எல்லாருக்கும் கொடுத்தோம். அவங்களுக்கு மேடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெலிசாக இருக்கும், சாருக்கு ஒரு பனின்னு ஒரு மேலே ஒரு போட்டு சாதாரண பேண்ட்டாக கொடுத்தோம். அப்படியே வெதர் மாறினோன்னா அந்த ஷர்ட்டெல்லாம் காஸ்டியூம் மாற்றவும் முடியாது. இதுக்காக போய் ஒரு சீன் கடையில் போயிட்டு காஃபி கொட்டிடுச்சு டைலாக் மாற்றி போய் கோட்டு ஷர்ட்டு போட்டு வேறு கம்பளியை போட்டு வர முடியாது. அப்படி பண்ணாலும் கிண்டல் பண்ணுவீங்க, அதுவும் ஒரு இது இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாக முடிக்கணும்னா அதெல்லாம் பண்ணாமல் அதுலேயே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காஸ்டியூம்லேயே மேடமாக இருக்கட்டும் இவராக இருக்கும் ஆராவெல்லாம் அந்த பனின் போட்டு -10 டிகிரிலாம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஷார்ட் முடிஞ்சோன்னு போத்திக்கிறாங்க, ஷார்ட் எடுக்கும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒன்மோர் போச்சுன்னா அப்படி பண்ணணும், கையெல்லாம் விரத்துரும், அப்படி எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்கள். அந்த அப்படியும் எல்லாம் நல்லா நடித்தாங்க. எல்லாரோட உழைப்பும் அவுட்டும் தான் இந்த படத்தோட இந்த வெற்றிக்கு காரணம் நான் நினைக்கிறேன். ஆமாம், வெதர் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப இருக்கும். படம் இவ்வளோ லேட் ஆனதுக்கு காரணமே வெதர் தான் எங்களுக்கு பெரிய ட்ராபேக். ஓகே, அண்ட் உண்மை அந்த வெதர் இங்கே நமக்கு வந்து இவ்வளோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வெதர், 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெதர்லாம் இப்போ வந்துருச்சுன்னு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சரி ஓகே விடாமுயற்சி, இன்னைக்கு நல்ல வெற்றி. டெஃபினெட்லி சார். அண்ட் படம் ஃபுல்லாகவே வந்து அர்ஜுன் அவர்களுக்கு அந்த ஒரு வில்லன் எலிவேஷனும் நல்லா இருந்தது. ரெஜினாவோட அவங்களும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு இது வருது. அண்ட் அர்ஜுன் அவங்களோட ஃபேஸ் ஆஃப் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அண்ட் அதே மாதிரி அர்ஜுனுமே வந்து ரொம்ப டெக்னிக்கலி ஃபைட் பண்ணாமல் அவருமே இறங்கி அவர் கூட ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களுக்குள்ள அது ஒரு எடுக்கும் போது எப்படி இருந்தது அந்த மேக்கிங்? இல்லை, அதுதான் நம்ம அர்ஜுன் சார் ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி சார் உங்களுக்கான ரிஹர்சல் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் சார்,
நீங்கள் அது ஒரு வாட்டி பார்த்துருங்கன்னு. பார்த்துட்றேன் மாஸ்டர், எப்படி இருக்கு? ஏன்னா அவர் தான் ஃபைட் மாஸ்டராக முதல்ல அறிமுகப்படுத்தினார். ஆணைன்ற படத்தில் செல்வா சார் டேரக்டர், அவர் அறிமுகப்படுத்தினார். சுந்தர் அவர் அர்ஜுன் சார் நீ தான் அந்த படத்துக்கு மாஸ்டர்னார். ஸோ ரொம்ப லாங் பேக் 2005 அவரை சந்தித்தேன். 2025 24 திருப்பியும் அவரை சந்திக்கிறேன். 23 24 ஆமாம். சொன்னார், இத்தனை வருஷம் அப்புறம் மீட் பண்ணுறோம், நல்லா பண்ணியிருக்கேன், உங்கள் படங்கள்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப பெருமையாக பேசினேன், சந்தோஷம் சார். அப்புறம் காட்டினேன், இதான் சார் கிராஃபு, இதான் ஃபைட்டு, இப்படி தானுங்க. நான் ரொம்ப அடிக்கிறேன் அஜித் சார், அவ்வளோ அடிக்கக்கூடாதே, தப்பாகிடும் கொஞ்சம். அவரும் என்ன அடிக்கிற மாதிரி இல்லை சார், கதை தான். இல்லைப்பா அப்படிலாம் இந்த கொஞ்சம் மாற்றுப்பாருனாரு. இல்லை டேரக்டர் நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார், இதுலேருந்து எந்த ஒரு விஷயமும் எடுக்கக்கூடாதுன்னாரு. அஜித் சார் காட்டினியானார். அஜித் சார் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைங்கன்றார் சார் அப்படின்ட்டேன். அப்படியா, இன்னும் நான் இவ்வளோ எட்டி உதைக்கிறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், சரி தலையெல்லாம் பிடிச்சி ஆட்ட சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே சார். அஜித் சார் இன்னும் கொஞ்சம் கூட, ஏன்னா என் மேலே ரொம்ப சிம்பத்தி வரணும், அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக இருக்கணும். சும்மா நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நான் அடிச்சிடக்கூடாது யாரையும், என் மேலே ரொம்ப சிம்பத்தி வரணும். அது இல்லாமல் அடிக்கிற இடத்த நம்ம கொண்டு வரும்போது ஒரு ஆக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி எப்போ அடிப்பாருன்று அப்படி ஒரு மூமெண்ட் வரணும். அதை கொண்டு வந்தோம் நாங்கள். கொண்டு வந்துட்டு அந்த கோவத்தை எக்ஸ்ட்ரீம் பண்ணி இந்த பேங்க்கில் ஒரு பொருள் எடுத்து பாக்கெட்டில் வைப்பார், கைக்குள்ளே சொறி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது அதுதானே நீங்கள் கத்த ஆரம்பிச்சிங்க. எஸ், அதுக்கு முன்னாடியே ஒரு பண்ணியிருந்தால் அந்த ஆக்ஷன் நீங்கள் பேசப்பட்டிருக்காது. அதுக்கு ஒரு எலிவேஷன் தேவை. ஆமாம். அங்கேருந்து போக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கும் கோவம் வந்துருச்சு. தன்னை மீறி ஏதோ செயல் நடந்துட்டு இருக்குன்னு யாரையும் அவர் பழி வாங்க மாட்டார். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க பண்ணுற செயல் அவங்கவுங்களே வந்து முடியும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு வரும், அவங்க கையிலேயே அந்த வெப்பனில் அவர் இன்ஜூரி ஆக்குவார். இவர் போய் தேடி ஒரு எந்த வெப்பன்லையும் எதுவும் பண்ண மாட்டார். ஸோ அப்படி தான் அந்த கோரியோகிராஃபை முடிச்சிருக்கேன் நான். அண்ட் அசைலம்லேயுமே வந்து அர்ஜுன் சாரோட ஃபைட் சூப்பராக இருந்தது. அந்த அவர் 3 பேர் வருவாங்க, அவங்கள அடிச்சு போடுவார். அதுவுமே வந்து ஒரு மாதிரி அந்த லைட்ஸ் வந்து விட்டு எரியும். அது வந்து அவர் ரெஜினா பார்ப்பாங்க. அந்த ஒரு சீனும் வந்து ஒரு லவ்வோட கலந்து அந்த ஒரு ஃபைட் இருந்த மாதிரி இருந்தது. அதுவுமே அது ரொம்ப அந்த உண்மையில இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் தானே சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், அந்த அசைலம்ல மென்டல் அசைலம்ல வந்து அது ஆமாம் இன்ட்ரடக்ஷன். அது ஆமாம், அவருக்கு ஆன ஒரு சின்ன ஃபைட், ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் வைக்கணும்னு நாங்கள் இமீடியட்டாக கம்போஸ் பண்ணி, அது ஒரே நாளில் அந்த ஐடியாவை கொடுத்தார் டேரக்டர். இமீடியட்டாக பண்ணணும்னா ஒரே நாளில் கம்போஸ் பண்ணி அந்த ஃபைட்டை அங்கேயே எடுக்கப்பட்ட ஃபைட்டு. அதுவும் அவருக்கு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னும் பழைய ஆக்ஷன் கிங்காகவே காற்றியடா ஆடினார். சார் இவ்வளோ நல்லா கிக்ஸ் பண்ணுறீங்க, சூப்பர் சார்னு சொல்லி அந்த இதுலேயும் அவ்வளோ எனர்ஜிக்காக பண்ணார் அந்த ஃபைட்டு. அண்ட் ஓவராலாக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மிக்சட் ரிவ்யூஸ்னு ஒன்று எப்பயுமே எல்லா படங்களும் நீங்கள் ஆகச்சிறந்த சூப்பராக ஒரு படம் எடுத்தாலும் மிக்சட் ரிவ்யூஸுன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பீட் கங்குவாவில் வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட டெக்னிக்கலி அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த படம், லைக் விடாமுயற்சி. பட் வந்து அதுக்கும் மிக்சட் ரிவ்யூஸ் வரதா செஞ்சது இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எடுக்கிற படங்கள், மோஸ்ட் எஃபோர்ட் போட்டு எடுக்கிற படங்களையும் வந்து நான் இந்த மாதிரி நான் ஒரு கிரிட்டிக், நான் இதை சொல்கிறேன், இல்லைனா வந்து அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குறைகளை மட்டுமே பார்த்துட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து மக்கள் மறந்துடுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம், கண்டிப்பாக வந்து மக்களை வந்து மைண்ட் செட்டை வந்து இவங்க வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. அது ரொம்ப ராங். நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டை திட்டுறோம், அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டை திட்டுறதால நம்ம சாப்பிட்றோன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா அவங்க பொழப்பு என்ன? இப்போ எனக்கு வேறு வேலை தெரியும், நான் வேறு வேலைக்கு போயிடுவேன். உனக்கு குறை சொல்லியே பேசி பழக்கப்பட்டுட்டு இப்போ என் வேலையே இல்லைன்னா போச்சுன்னா உனக்கு என்ன பண்ணுவேன் நீ? அப்புறம் நான் வேறு ஏதாவது நாங்கள் சொல்லலாம், தப்பாகிடும் அது. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ரிவ்யூன்ற ஒரு பார்வையில் நீங்கள் நல்லது சொல்லுங்கள். அடுத்த ஜென்ரேஷன் பயப்படுறாங்க, ஒரு வருகால ஜென்ரேஷன் பயப்படுறாங்க. ஐயோ இவங்க கண்ணில் படாமல் சினிமாவை காப்பாற்றிட்டு நீ பெரிய லெஜெண்டையும் திட்டுற. அவங்க பல ஹிட்டு கொடுத்தவங்க. நீங்கள் பேசுகிற எல்லாருமே உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் கையால் ஆகாத ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ சாதனை பண்ணிட்டு வந்து பேசினாலும் பரவாயில்ல, அந்த சாதனை பேசுகிறவரை உண்மையில ஆச்சரியப்படலாம். யாருமே ஜெயிக்கலை, இன்னொருத்தன் ஜெயிக்கக்கூடாதுன்ற ஒரு கான்ட்ரவர்சியிலே உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வருவான்? ஒரு ப்ரொடியூசர் எப்படி வருவாங்க? புது படம் எடுக்கணும்னா எப்படி வருவாங்க? பயப்படுவாங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மை கண்டிப்பாக உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் நல்ல விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் நீங்கள் தவற சுட்டி காட்டும் போது இந்த கிளைமேக்ஸ் இப்படி எடுத்துருக்கலாம், இந்த ஓப்பனிங் எப்படி இன்னும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி எடுத்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு இப்படி எடுத்துட்டியே, இப்படி பண்ணிட்டியே, இது போயிட்டியே, அதுக்கு சொல்யூஷனே இல்லாமல் நீங்கள் பேசி முடிச்சிடுறீங்க. ஒரு நல்ல விஷயத்தை காட்டுங்க, வழி காட்டுங்க. இப்போ எனக்கே தெரில, நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே தான், எனக்கு கம்போசிஷன் தெரில, வாங்க கற்றுக் கொடுங்க, ஃபோன் நம்பர் அனுப்புங்க, நான் வரேன், வந்து நிற்கிறேன், எனக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுங்க, இந்த படங்கள்லாம் பாருங்கள், அப்படிலாம் நல்லா சொல்லி கொடுங்க, கற்றுக்குறேன்.
அதை விட்டுட்டு நீங்கள் வந்து விமர்சனன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லி இந்த திருப்பி நாங்கள் பேச ஆரம்பித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கோவம் வந்துச்சுனால் திருப்பி என்னை பற்றி பேசுனீங்கனால் அப்போ உங்களுக்கு கூத்துதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ உங்களை பற்றி பேசாத வரைக்கும் நீங்களும் எல்லாமே அப்படி பேசிகிட்டே இருப்பீங்க. அதனால் அது தவறுன்ற இது வந்து நாளை தலைமுறையோ அடுத்த ஜென்ரேஷனையோ வாழ வைக்காது, பயப்பட தான் வைக்கும். அதனால் ஒரு இதை நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதுவும் ஒரு ஆரோக்கியமான விஷயமா நல்லதாக கொண்டு போகணும். எஸ்எஸ் மியூசிக் நல்ல விஷயமா கேட்டிங்க. அதை இந்த 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 தொலைக்காட்சி நிறுவனத்தின் மூலமாக அவங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து நல்ல விஷயத்த நீங்கள் நல்ல பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் படத்தில். அதை தான் நான் கேட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் குட் பேட் அக்லி. இது ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் இருந்தது, அது வந்து ஃபேன்ஸி இன்னும் நிறையா ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கணும். ஆமாம், இன்றைக்கி ஃபேன்ஸு சொல்கிறாங்க இல்லையா, எங்கள் தலை படம் மாதிரி இல்லை, எங்கள் தலைவர் படம் மாதிரி இல்லைன்னு. அதில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது அந்த மாதிரி இப்போ அந்த ஜேனர் அதுதான். ஸோ அதை கொண்டாட போகிறீங்க, கத்தி கத்தி தொண்டை உங்களுக்கு போகுது. இது கத்தி எங்களுக்கு அப்படி எங்களால் கத்த முடியல கத்திக்கிட்டே இருக்க போகிறீங்க அந்த படம். அப்போ அப்படியும் ஒரு படம் கொடுக்கணும், இப்படியும் ஒரு படம் கொடுக்கணும். அதுவும் ஆரோக்கியத்துக்கு இந்த ஆரோக்கியத்தை கத்தாமல் உங்கள் உடம்பை பார்த்துக்க தான் இப்படி ஒரு படத்தை கொடுக்குறோம். இதுலேயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். படம்ன்றது என்ஜாய்மெண்ட் தான். 2 வருஷங்க அப்புறம் அந்த உழைப்பில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு மேக்கிங்கும் பார்த்துருப்பீங்க. அதனால் அதை என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஒரு குறைகள் இல்லாமல் இந்த படம் நல்லபடியாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். முழு எஃபெக்ட்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு என்ஜாய் படமாக தான் விடாமுயற்சி இருக்கும், குட் பேட் அக்லியும் இருக்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.